சிவன வழிபடுறதுக்கான பாடல்களோ, இல்ல வந்து மந்திரங்களோ ஏதாவது சொல்ல இல்லம்மா, முடியுமா? நமச்சிவாய போற்றி, நாதந்தாள் போற்றி. அவருக்கு எதுவுமே தேவையில்ல. நீங்க தான் சொல்றேன். அக வழிபாடு ரொம்ப முக்கியம். கோயில்ல போட்டு ம். மனசார இறைவன மனசுக்குள்ள வைங்க. ம். புற வழிபாடுன்றது ஒரு ஆரம்ப நிலை. எல்லா மனிதர்களுக்கும் புற வழிபாடு தான் முதல்ல எல்கேஜி, யுகேஜி மாரி ஒரு அபிஷேகம் செய்வது, ஆராதனை செய்வதுன்றது ஒரு ஆரம்ப நிலை. அதுக்கப்புறம் டிகிரி படிப்போம், பிஹெச்டி படிப்போம். இப்படி போயின்னே இருப்போம் இல்லையா? நம்ம முதல்லயே பிஹெச்டி சொல்றோம். பரவாயில்லப்பா. அக வழிபாடு செய்யுங்க. உலகத்துல எங்க மூலை இருந்தாலும் பரவாயில்ல. மனசுக்குள்ள சிவன நினைங்க. அன்பே சிவன் தான். எல்லாத்தையும் நிறைந்திருக்கிற தெய்வம் தான் சிவபெருமான். தெய்வத்துக்கு இடம், பொருள் ஏவல்லாம் கிடையாது. நீங்க பாத்ரூம்ல இருக்கீங்களா? குளிக்கிறீங்களா? அந்த சமயத்துல வேண்டியங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் இறைவன் நினைங்க. நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இறைவன் பிரபஞ்சத்துல எல்லா இடத்துலயும் கலந்திருக்கிறார். ஓகே. அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது. யாராக இருந்தாலும், எவரா இருந்தாலும் முடிசாண்ட மன்னரும் முடியில பிடி சாம்பல் ஆவார். ஒரு பிடி சாம்பல் தான் கடைசியில கிடைக்க போகுது. அப்போ இறைவனுடைய சிந்தனையும், செயலும் எப்பவுமே உங்க மனசுக்குள்ள இருக்கணும். அப்போ ஒரு வாய்ப்ப ஒரு இறைவன் தருவாரு. சரி, மனுஷனா இருந்தா தவறு செய்வான். ம். திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு. திரும்பவும் ஒரு வாய்ப்பு. அப்படி ஒரு 3, 4 வாய்ப்பு குடுப்பாரு. அது போன்ற மிகப்பெரிய வாய்ப்பு தான் அந்த மகா சிவராத்திரி. இப்ப மாத சிவராத்திரியே நெறைய பேர் நம்மளால கடைபிடிக்க முடியாது. வேலை நிமித்தமா இருப்போம். அங்கங்க போயிருப்போம். நம்மளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. மறந்துட்டு இருப்போம். அப்ப அதுக்கு தான் அது பேரு மகா சிவராத்திரின்னு தனியா வைக்கிறாங்க.